வணக்கம்மா. இன்றைக்கி மறக்கப்பட்ட படம், அதாவது மறந்து போன ஒரு ஒரு அருமையான ஒரு படத்தை பற்றியாக தான் வெள்ளரி படம். இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்குது. நாங்கள்லாம் அப்போ வயலுக்கு போனோம்னா வெள்ளரி படம் வாங்கிட்டு வருவோம். இந்த சீசனில் என்ன அந்தந்த சீசனில் இயற்கை கொடுக்குறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இயற்கை கொடுக்குற ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு படம் கொடுக்குதுல, அந்த பழத்தை சாப்பிட்டு அதனோட பலனை நம்ம அனுபவித்து இயற்கைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. இப்போ பாருங்கள், வெள்ளரி பழம் நல்ல பழமாக அது. நான் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சதில் ஒரு நாளில் மறுநாளில் வெடிச்சிருச்சு. அதை வந்து அழகாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக அதோடய சீடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. அதை அலசி காய போட்டு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே இதில் காயிலேருந்து, பிஞ்சிலேருந்து, காயிலேருந்து, பழத்துலேருந்து எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுமா. இது வந்து இந்த பழம் எங்கெங்கே கிடைக்குதோ, பழமோ காயோ கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வயிற்று புண்ணை ஆற்றும், வாய் புண்ணை குணமாக்கும். ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் அவசியம். இது வந்து சர்க்கரையை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும், நாட்டு சர்க்கரையை. வெள்ளை சர்க்கரை வந்து ஏதோ பிள்ளைங்க சாப்பிடுதே தவிர அது வந்து இதுக்கு மேட்ச் கிடையாது. அதனால் இதை கொடுத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் நிச்சயமாக அதிகரிக்கும். குழந்தைங்க ஒல்லியாக இருக்கு இல்லையா, அதுக்கு இதை கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் தேன் கலந்து இந்த சதையை எடுத்து அப்படியே பிசைஞ்சு தேன் கலந்து கொடுத்து பாருங்கள், புஷ்டியாக வரும். அப்புறம் இதை வந்து கொஞ்சோண்டு கையில் எடுத்து குழச்சி அதில் கொஞ்சோண்டு ஒரு 2 சொட்டு தேன் போட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் 2 நிமிஷம் கொடுத்திங்கன்னா நல்ல க்ளோயிங்காக இருக்கும் என்ன ஃபேஸு. அது ஒன்று. இது நிறையா இருக்குது, இதுக்கு சொல்ல வேணும்னா. இது ஃபைபர் இருக்கிறதுனால நிச்சயமாக மலச்சிக்கல்ங்கிறது வரவே வராது. ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 10 டம்ளர் தண்ணி குடித்த மாதிரி. தாகம் கொஞ்சம் அடிக்கடி தாகம் இருக்காது. ரொம்ப தாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளதுமா. எங்கே கிடைச்சாலும் வாங்குங்க. ரெண்டாவது, இந்த பச்சை சின்ன பிஞ்சே தான் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அதை நடுத்தரமான காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அந்த காயை வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, சின்னதில் அம்மாச்சி, அந்த ஒரு காயை வந்து ஒரு துண்டு எடுத்து உப்பில் தொட்டு வாயில் போட்டு மெல்லுங்கம்பாங்க. ஏன்னா பேட் ஸ்மெல், வாயில் வந்து எந்த வித ஒரு துர்நாற்றமும் இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும். பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் என்ன. அதனால் நீங்கள் இதை எங்கே கிடைச்சாலும் வாங்கி குழந்தைங்கள்லேருந்து நம்மளேருந்து இதை சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்மா. இதில் வந்து எல்லா விட்டமின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இதோட மருத்துவ குணம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இல்லாமல் இருக்குது என்ன. அதனால் நீங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இது சாப்பிடாதுங்க, வெள்ளரி பழமாக வேண்டாம் அப்படின்னு இல்லைம்மா, அது நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வச்சு துண்டு துண்டாக போட்டு கண்ணாப்புனான்னு எடுத்து கொடுக்கக்கூடாது என்ன. கரெக்டாக துண்டு போட்டு அதுங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ஒரு க்யூப்ஸ் எல்லாம் அது கட்டங்கட்டமாக வெட்டி பக்கத்தில் நாட்டு சக்கரை வச்சு ஒரு போட்டி மாதிரி வச்சு இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, ஒரு துண்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க சாப்பிட வைக்கணும். அதுதான் இதில் ஒரு இது. ஜூஸ் அடித்து கேட்குதுங்க, கொடுக்கலாம். இப்போ வந்து வெள்ளை சக்கரை எதுக்கு வைக்கிறேன்னா, கொஞ்சோண்டு ஜீனி வேணும்னு கேட்டுச்சுங்க. ஏன்னா சர்க்கரை பிடிக்க மாட்டேங்குது அதுங்களுக்கு என்ன. அதனால் ஆனால் சர்க்கரையை நாட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டா தான் அதோட பவர் வந்து முழுமையாக கிடைக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், ஒரு 2 துண்டு குழந்தைங்களுக்கு ஜூஸரில் போட்டு அதில் நாட்டு சக்கரை தான் போடணும். பட் வந்து ஜீனி போட்டால் தான் ஒயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு ஜீனி போட்டு கொடுங்கங்கிறதுனால நான் ஜீனி போட்டு அடிக்கிறேன். இதில் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றலாம். பட் வந்து நான் வந்து பானையில் தண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு, அதை தான் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இது தண்ணி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணுமா. உடம்புல நீர்ச்சத்து, நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்து இல்லாமல் அப்படியே உடம்பெல்லாம் ட்ரையாக இருக்கும் பாருங்கள். இதை சாப்பிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வரவே வராது. இது வந்து அதான் சொல்கிறேன், இளமையாக இருக்கிறதுக்கு கூட வெள்ளரிக்காய் நிறையா சாப்பிடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. எங்களுக்கு அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும்னா இதை தான் சாப்பிடணும், இந்த காயை சாப்பிட்ணுன்னு சொல்லியே எங்களை ஏமாத்தலை. பட் அவங்க நல்லது தான் சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொன்னால் நாங்கள் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட சாப்பிட்லாம் இல்லையா. அதை வந்து இந்த டெக்னிக்கெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க வந்து என்ன சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. நாங்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருப்போம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாச்சியோ அம்மா இது கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட மாட்டேங்குதுங்க. இப்போ இந்த மாதிரி ஜூஸ் அடித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுதுங்க என்ன. அப்புறம் அந்த காய வச்ச வெள்ளரி வேறு
பாருங்கள், இது வந்து எல்லா குணமும் இருக்குமா. அப்போல்லாம் பரங்கி வர கொடுப்பாங்க உரித்து சாப்பிட, இது உரித்து சாப்பிட முடியாது. அதனால் இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு நாள் மறுநாள் அடித்து வடிகட்டி தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. புஷ்டியாக இருக்கும், சாப்பிடுங்க. நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கம்மா. நன்றிம்மா.